வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாவே மியூசிக்கலா பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். ஒன்று வந்து ஜிப்ரானை பத்தி, அதுதான் மேஜரா இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து சங்கர் கணேஷ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல என்னன்னா, அவருக்கு பயங்கர பாப்புலரான சாங்ஸ் அப்படிங்கிறப்ப அது கமலஹாசன் எனக்கு மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சினிமா பைத்தியங்கள்னு ஒரு படம், ஜெய்சங்கர் படம், அதுல ஒரு பாட்டு வந்து எங்க ரெண்டு பேரும் ஆடணும். அதாவது குழந்தை நட்சத்திரமா நடிச்சு அவங்க எல்லாம் விடல பசங்கள் ஆயிட்டாங்க. அந்த 16, 17, 18 வயசு அந்த காலகட்டம். கமலஹாசனும் குட்டி பத்மினி ரெண்டு பேரும் விசில் அடிச்சாங்க குஞ்சுகளா குஞ்சுகளான்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை பாடி காமிச்சாரு. அது எப்படி வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் அப்படின்னு மாறினதையும் பாடி காமிச்சாரு. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சொல்லத்தான் நினைக்கிறேன்னா, இல்லை, அந்த படத்தோட பேரை மறந்துட்டேன். உன்னை சொல்லத்தான் நினைக்கிறேன் கிடையாது, அது வந்து பாலச்சந்தர் படத்தில் அவர் வாசிக்கல. அந்த உன்னை நான் பார்த்ததில் வெண்ணிலா, உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில், அந்த பாட்டு பிரமாதமா இருக்கும். அதை வந்து நான் வந்து கமலுக்காக வாசிச்சேன். அந்த பாட்டு பெரிய பாப்புலர் ஆச்சு அப்படின்னு சொல்லி கமலஹாசன் நினைவு கூர்ந்தார். இந்த உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில்ங்கிறது வந்து 1975 வெளி வந்த பட்டிக்காட்டு ராஜா. கமலஹாசன் வந்து சிவகுமாரோட நிறைய படங்கள்ல நடிச்சாரு. அப்ப சிவகுமார் தான் மெயின் கதாநாயகன், கமலஹாசன் செகண்ட் ஹீரோவா தான் இருப்பாரு. அது சம்பந்தமா இதை நம்ம தனி ஒரு வீடியோவாவே போடலாம். இந்த பாட்டு உன்னை நான் பார்த்தது, அந்த பாட்டு வந்தது கையில மைக்கை வச்சுட்டு பாடுவாரு. பின்னாடி அதை நல்ல வேலையா மோகன் வாங்கிட்டாரு, இல்லைன்னா மைக் கமல்னு பேர் வந்திருக்கும். மைக் மோகனுக்கு பதிலாக. அதுக்கு வந்து நம்ம மோகனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். இசையமைப்பாளர் ஜிப்ரான். இப்போ ஜிப்ரான் வந்து தாய்மாதத்துக்கு திரும்பிட்டாரு. சபரிமலைக்கு போகிற மாதிரி சில்லு போட்டிருந்தாரு. டாபிக் அதை பற்றினது இல்லை. ஜிப்ரான் வந்து ஒரு சிறந்த இசையமைப்பாளர், ஒரு யங் டேலண்டட் மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அவர் வந்து கோயம்புத்தூரில் பிறந்து சென்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி ஆட்ஸுக்கெல்லாம் மியூசிக் வாசித்து, அப்புறம் வீட்டை விட்டுட்டு சிங்கப்பூரில் போய் மியூசிக் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் படித்து, திருப்பி இந்தியாவுக்கு வந்து ஆட்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் படங்கள் கிடைக்க ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வாகை சோட வாங்குற படம் தான் அவருக்கு முதல்ல கிடைச்சிச்சு. அதுல வந்து சரசர சார காத்துன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த படத்துக்கு வைரமுத்து பாட்டு எழுதியிருப்பாரு. என்ன பண்றாரு வைரமுத்து, ஒரு நாள் வந்து கமல் சாரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவர் போய் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு அவரோட கார்ல வந்து போட்டு காமிக்கிறாரு அந்த பாட்டை, சரசர சார காத்து. யாருங்க மியூசிக் டைரக்டர் இவ்வளவு பிரமாதமா இருக்கு அப்படின்னு ஒன்னு, ஜிப்ரான் அவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒன்று. சரி, ஜிப்ரானை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கமல் சார் ஆஃபீஸ்லேருந்து வருது. இவர் வத்தி குச்சின்னு ஒரு படம், அந்த படத்துடைய டைரக்டரோட மேரேஜோ என்னமோ, அதுக்காக ஊருக்கு போகிறாரு. அங்கே அவருக்கு ஃபோன் வருது. போய் இறங்கின உடனே கால் கமல் சார் ஆஃபீஸ்லேருந்து, அந்த மாதிரி கமல் சார் உங்களை மீட் பண்ணுங்கிறாரு, இங்கே வந்து மீட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு சொல்கிறாங்க. வெளியூர் ஷூட்டிங்கில் இருக்கார் போல் இருக்கு கமல் சார். உடனே இவர் சென்னைக்கு வந்து, இவர்கிட்ட வந்து இது கூட இல்லை, லேப்டாப் கூட இல்லை. அவரோட ஃப்ரெண்டு ரஞ்சித்னு ஒரு சிங்கர், அவர்கிட்ட லேப்டாப்பை வாங்கிட்டு அந்த சாஃப்ட்வேர்லாம் இது பண்ண சொல்லி இவர் கிளம்பி போறாரு. அங்க கிளம்பி போனா கமல் சார் இவரை ஏற இறங்க பாக்குறாரு. எதனால ஏற இறங்க பார்த்தார் அப்படின்னா அப்பா அவருக்கு புரியல. ஆனா பின்னாடி கமல் சார் சொல்லியிருக்காரு, நான் ஜிப்ரான் ஒன்னே ஒரு 50 வயசு ஆளா இருப்பாரு, கொஞ்சம் உயரமா இருப்பாரு அப்படின்லாம் பார்த்தேன், நீங்க வந்து சின்ன பையனா வந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு என்னன்னா, நம்மளை வந்து ஓகே பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு யார்கிட்டையுமே அவர் சொல்லலையா. முதல்ல விஸ்வரூபன் 2க்கு தான் கூப்பிட்டுருக்காரு. விஸ்வரூபன் 2ல வந்து அந்த இது தாயாகிய நதி மூலமேனு ஒரு பாட்டு வரும். விஸ்வரூபன் 2வை பொறுத்தவரை என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த தாயாகிய நதி மூலமே வாசிச்சிருக்காரு. இது நல்லா இருக்கு, இதை டியூன் பண்ணிடுங்கன்னாராம். இது எப்படி பண்ண போறீங்கன்னு உடனே, சார் இந்த இடத்துல கோரஸ் வைக்க போறேன், இந்த இடம் இப்படி பண்ண போறேன், இப்படிதான் எனக்கு ஐடியா வந்திருக்கணும்னு, வெரி குட் அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ அதோட முடிச்சுட்டாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, கமலஹாசன் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ், அதாவது அவருடைய மியூசிக் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இளையராஜா சாரே வந்து கமல் சார் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு, சஜஷன் கொடுப்பாரு, இப்படி இருக்கலாம் அப்படின்னு அபிப்பிராயம் சொல்லுவாரு, அதுக்கு வந்து சில ரெஃபரன்ஸ்லாம் கொடுப்பாருன்னு சொல்லி இளையராஜா சாரே சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, அபூர்வ சகோதரர்கள் படத்துல வந்து புது மாப்பிள்ளைக்கு பாட்டு, அது வந்து நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன்னு இதே கவிஞர் வாலி அவர்கள் அன்பேவா படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக எம்எஸ்வி மியூசிக்ல எழுதின பாட்டு. அதே கவிஞர் வாலி திரும்ப வர்றாரு. இவர் கேட்கிறாரு, எனக்கு ரொம்ப பாப்புலரான சாங்கா இருக்கணும், பயங்கர ஹிட்டா இருக்கணும், அது எம்ஜிஆர் பாட்டு மாதிரி இருக்கணும். எம்ஜிஆர் பாட்டுனா எந்த மாதிரி பாட்டுன்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்து ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு வந்து இது மாதிரி இருக்கணும், நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு மாதிரி வேணும், பயங்கர ஹிட் ஆகணும் அந்த பாட்டு அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, டியூன் போட்டு கொடுக்குறாரு. அந்த டியூனை கொடுத்த உடனே வாலி சார் எழுதுறாரு, புது
புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் தான் வந்த நேரமடான்னு ஒன்று அந்த பாட்டு முரட்டு ஹிட் ஆகுது. பட்டி தொட்டி எல்லாம் பயங்கரமான ஹிட்டு. ஸோ அப்படி ஹிட் ஆகுது. இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இப்போ இஞ்சி இடு பழகி பாட்டுக்கு வந்து ஒரு ஹிந்தி பாட்டு வந்து ரெஃபரன்ஸாக கொடுத்தாரு. பழைய ஹிந்தி பாட்டு 1960s வந்த பாட்டு. அது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இளையராஜா எப்படி அவர் மாற்றினார்னு கமல் சாரே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நிறையா சொல்லுவார். அவர் சொல்கிறாருன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அவர் வந்து அவருக்கு ஒரு விஷன் இருக்கும். இந்த பாட்டு இப்படி வரணும், இப்படி இருக்கணும். ஒரு டியூனை கேட்டாலே, ஒரு இசையை கேட்டாலே அவர் சொல்லிடுவார். அதாவது ஹரிபிரசாத் சௌராசியான்னு மிகப்பெரிய ஒரு ஃப்ளூட்டிஸ்ட் இருந்தார். ஃப்ளாட்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஃப்ளூட் வாசிக்கிறவர். அவர் மிகப்பெரிய ஜீனியஸ். அவரை வச்சு பண்றதுக்காக நத்திங் பட் விண்ட்னு ஒரு ஆல்பம் நம்ம ராஜா சார் பண்ணாரு. அதுல அவர் வாசிக்கிறதுக்காக ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணியிருந்தாரு. அதை அந்த ஆல்பத்தில் பயன்படுத்தல. அதை கமல் சார்கிட்ட சொல்றாரு, இப்படி ஒன்று இருக்கு, நான் ஏதாவது யூஸ் பண்ணலன்னு. சார் இதை நம்ம படத்துக்கு டூயட்டா போட்டுடலாமே சார், பிரமாதமா இருக்கு அப்படின்னு. அப்படியா கமல், அப்ப நீங்க லதா மங்கேஷ்கரை வர வச்சீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த பாட்டை உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை தவிர நான் வேற சில பாடலாம் அவங்கள வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அவங்க ஒரு நாளோ 2 நாளோ இருக்க வச்சு நான் இங்கே ஒரு 7-8 பாட்டை அவங்கள வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒன்று. லதாஜியை தாராளமாக வர வைக்கிறேன் அப்படின்னு ஒன்று. அப்படி வந்தது தான் வளையோசை சாங்கு. அதை லதாஜி வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த ரெட்டை கிளவி அப்படிங்கிற மாதிரி 2 ஒரே வார்த்தையை 2 தடவை சொல்லி பண்ணது தான் வாலி சார் எழுதி ராஜா சார் பண்ணது. அப்படி வந்து டேஸ்ட் உள்ளவருக்கு வந்து இவர் நிறைய 4 படங்களுக்கு வாசிச்சிருக்காரு, ஒரு ஆல்பத்துக்கு வாசிச்சிருக்காரு. அதாவது விஸ்வரூபம் 2, தூங்காவனம், பாபநாசம், உத்தம வில்லன், அன்பு மரியும்னு ஒரு ஆல்பம் இவ்வளவு பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமாக உத்தம வில்லன் மாதிரி ஒரு ஆல்பம்லாம் சான்ஸே கிடையாது. அதெல்லாம் வந்து வேர்ல்டு லெவலில் அவார்டு வாங்கினது மியூசிக்குக்காக. பல அமெரிக்கன் ஃபெஸ்டிவல்லாம் அவார்டு வாங்கியிருக்கு. அதில் வந்து அந்த தீம் மியூசிக் இருக்கும்ல, அவர் வந்து சாக போகிறார் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு தீம் மியூசிக் வரும்ல, அந்த பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் பிரமாதப்படுத்தியிருப்பார். சாங்ஸுமே அந்த வில்லுப்பாட்டை வச்சு ஒரு சாங்காக இருக்கட்டும், ஒட்டு மொத்தமாகவே பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலில் இருக்கும். வேற லெவலில் லிரிக்ஸும் கேட்டு வாங்கியிருப்பார் கமல் சார். அவரே வந்து இந்த சாகாவரத்தை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அதெல்லாம் வந்து எப்பிக்கு. அதே மாதிரி தூங்காவனத்தில் நீயே உனக்கு ராஜான்னு ஒரு சாங் இருக்கும், அது பிரமாதமாக இருக்கும். அதில் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பாபநாசம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த டிப்பிக்கல் வட்டார வழக்கில் ஒரு சாங் இருக்கும், ஏழை வீட்டுக்காரியா, அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். அந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா பண்ணி கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கெல்லாம் சாங் போடுறது கஷ்டம், அதை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாரு. தூங்காவனமாக இருக்கட்டும், பாபநாசமாக இருக்கட்டும், உத்தம வில்லனாக இருக்கட்டும், விஸ்வரூபம் 2 இருக்கட்டும். விஸ்வரூபம் 2 ஒரு சேலஞ்ச் என்ன தெரியுமா, ஏற்கனவே ஒரு பயங்கரமான ஹிட்டான சாங்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கிறதா ஸ்லோவாக பண்ணியிருப்பாரு. ஞாபகம் வருகிறதா, அது வந்து ஞாபகம் வருகிறதா அப்படிங்கிறத மெதுவாக பண்ணியிருப்பாரு. அதை நான் பாடி காமிக்க முடியாது, பாடி காமிச்சா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். அதனால நம்ம அதெல்லாம் வரியோட வச்சுக்க வேண்டியதான் நம்ம லெவலுக்கு. ஸோ அப்படி வரும். அந்த பாட்டை ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்லோவாக மாற்றி அதை ஹிட் பண்ணி காமிச்சாரு, அதை பழசையை மறக்க வச்சாரு. ஸோ அந்த திறமை அவருக்கு இருக்குது. அன்பு மரியுங்கிற ஒரு கொரோனா காலகட்டத்தில் ஒரு ஆல்பம் வாசிக்க வச்சார். ஆனால் இதை எதை பற்றியுமே பேசலை. ஜஸ்ட்டு கமல் சாரை மீட் பண்ண முதல் பாட்டுக்கு அந்த விஸ்வரூபம் 2 அப்படின்னு ஒரு பாட்டை மட்டும் சொன்னார். அதோடு அதுக்கப்புறம் கமல் சாரை பற்றி கேட்கவே இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஏஞ்சலின் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக கேட்டிருக்கணும். பட் அவங்க வேற ஐடியாவில் இருந்தாங்க. இது வந்து இவரை பற்றின பழைய விஷயங்கள், எதிர்காலம், ரொம்ப சினிமாவை பற்றி ரொம்ப டீப்பாக போகாமல் லைட்டாக கேட்டாங்க. அதனால கேட்கல போட்டிருக்கு. பட் இதெல்லாம் கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக இருந்திருக்கும். வேற யாராவது இதெல்லாம் கேட்கணும். கமல் சாரோட ஒர்க் பண்ணுறப்ப எப்படி அந்த பாட்டை அவர் ஓகே பண்ணார், அந்த டியூனை, அதுக்கு என்ன மாதிரி லிரிக்ஸ் எப்படி வாங்கினீங்க, எப்படி கம்போசிஷன் இருந்தது, ஆர்கஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணீங்க, அது படத்தில் எப்படி வந்தது, படத்தில் வந்ததுக்கப்புறம் அதுக்கான பாராட்டு எப்படி கிடைச்சது, இதெல்லாம் அவர் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் திரும்பவும் அவர் கமல் சாரோட ஒர்க் பண்ணணும். இன்னும் நிறைய படங்கள் பண்ணி அவர் பெரிய மியூசிக் டைரக்டராக பேர் எடுக்கணும்னு அவரை நம்ம வாழ்த்துறோம்.